இந்த பிரம்பு தடியில முள்ளு இருக்கும். கத்தியால சீவி போட்டு வெட்டி தான் அதை பிடிச்சி கையில எடுத்துதான் கிழிக்கணும் சீவகன். சரி, அப்ப சரியான கஷ்டமா இருக்கு. சரியான கஷ்டம். ஒரு மொழியில் அடிச்சாலும் கூட ஒரு கிழமை கணக்கு போகும் அந்த விஷம் குரங்கு. இந்த கூட இது 8 ரூபா. இந்த கூட 8 ரூபா. 8 ரூபா. இந்த கூட 8 ரூபா நிச்சயமா கொடுக்க மாட்டோம். 18 வயசுல எத்தனை ஆண்டு வரும்? சாரமா 90ஆம் ஆண்டுக்கு முதல் 8 ரூபா. இப்ப இந்த கூட தேவையில்லை. இப்ப இந்த கூட 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 25-30 பேராக்கள்லாம் ஒரு நாளைக்கு போறது. இப்போ சாரமா 10 பேராக்களுக்கு 10 பேர் தான் இப்ப இந்த வேலைக்குள்ள போயிடும். மன்ன முடிந்த தமிழ் கிராமம் இங்க ஊர்ல மட்டும். சிங்கள கிராமத்துக்குள்ள அதை விட வேற. வெட்டுறதுக்கு முன்னும் இப்படிதான் இருக்கும். இது இந்த உள்ள இருக்கு முள்ளு குடிக்கல முள்ளு. சரி, விஷம் விஷமா சிங்கள மக்களால செய்ய முடிகிற ஒரு விஷயத்த தமிழ் மக்களால செய்ய இயலாதுண்டா அவங்களோட முயற்சி இல்லாத ஒரு விஷயம். முயற்சி குறைவு. அடுத்தது தமிழ் மக்களையும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இப்போ நினைக்கிறேன் பொலனறுவையில இருக்கக்கூடிய மன்னம்பட்டி என்ற ஊர்ல நினைக்கிறோம். அது தமிழ் வில்லேஜ், தமிழ் ஊர் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கிராமம். இந்த வீடியோல என்ன விஷயம் பற்றி பார்க்க போறீங்கன்னு கேட்டா, இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னம், ஒரு 20 வருடங்களுக்கு முன்னம் யாழ்ப்பாணம் சொன்னா யாழ்ப்பாணத்துல ஒரு முக்கியமான விஷயம் சீமேந்த், காங்கேசன்துறை சீமேந்த். அது மாதிரி வடக்கு மாகாணத்துல இருக்கிறது உப்பளம், ஆணையரவு உப்பளம் என்றது மிக பிரபலியமான ஒரு விஷயமா இருந்தது. இப்பவும் ஆணையரவு உப்பளம் அதனுடைய தொழிற்பாடுகள் நடக்குது. ஆனா காங்கேசன்துறை பல பேர் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையா இருந்த விஷயங்கள் அந்த ரெண்டும் முக்கியமான விஷயம். அதே மாதிரி மன்னம்பட்டி என்ற ஊர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது இந்த பிரம்பு கைத்தொழில். பிரம்புல கூட செய்கிறது, அது மாதிரி இருக்கைகள் செய்கிறது, பிரம்புல கைவினை பொருட்கள் எல்லாம் செய்கிறது எல்லாமே வழக்கமா இருந்தது. அது இப்ப மறைவி கொண்டு போகுது. அந்த பிரம்பு 30 வருஷ காலத்துக்கு பிறகு இல்லையா வந்து அவங்களோட இப்ப இது ஒரு பரம்பரையை கடந்தா பிறகு அந்த பிரம்பு கைத்தொழில் குறைஞ்சு கொண்டு போகுது. நாங்க இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த பிரம்பு கைத்தொழில் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ஒரு ஐயாவை சந்திக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல அவர் இந்த பிரம்பு கைத்தொழிலை செய்து கொண்டிருக்காரு. இப்ப அதனுடைய தொழில சில இடர்பாடுகளை சந்திக்கிறதா சொல்லியிருந்தார். அவர்தான் நாங்க இந்த வீடியோல சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போறோம். எப்படி இந்த பிரம்பு கூடைகளை செய்யறது, என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துறது, என்னென்ன சவால்கள் இருக்கு, எங்க உண்மையாவே இதை வீட்டோட அந்த பிரம்பை வீட்டை வளர்க்கிறாரா இல்லாட்டி எங்க வெட்டி கொண்டு வர சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாங்க இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். அவற்ற இடத்துல தான் வந்திக்கிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சிலோன் ஜோடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. சொன்னா சொல்றதுக்கு லோஜி இல்ல, அதெல்லாம் கோவி சொல்ல மாட்டேன். ரைட், வாங்க போவோம். இப்ப நாங்க அந்த ஐயாண்ட வீட்டை தான் வந்து நிக்கிறோம். இது வீடோ இல்லாட்டிக்கு அவர் தொழில் செய்யறதுக்காக பயன்படுத்துற இடமோ எனக்கு தெரியல. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். வேலையா நிக்கிறீங்களோ? இது நான் தொழில் செய்யற இடம். நீங்க தொழில் செய்யற இடம் தானே, அதுக்காக வச்சிருக்கீங்களா? பிரம்பெல்லாம் நிறைய வெட்டி வச்சுக்கிறீங்களா? இங்கால எல்லாம் இருக்குது. கூட வேலையா தான் நிக்கிறீங்களா? வேலைதான். சரி. அப்படி வாங்க வெளியில இப்ப வேணா. சரியா, உங்களோட பேரை சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? பேரு உதயகுமார் ஐயா. சரி, இப்ப இந்த கூட பின்றதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்னு சொல்லுங்க. இது ஒரு 1 hourல வேலை. 1 மணி நேரத்தை முடிச்சிருவீங்களா? இது எவ்வளவு காலமா வேலை செய்றீங்க? நான் ஒரு 18 வயசுல இருந்து. இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? இப்ப எனக்கு 71 வயசு தொடங்கி. 57 வயசு. 40 வருஷத்துக்கு மேல வேலை செய்றீங்க. எனக்கு ஒரு டவுட் வந்தது ஐயா, இந்த பிரம்புகள் எல்லாமே நீங்க வீட்டை வளர்க்குறீங்களோ இல்லாட்டி வேற எங்க கொண்டு வெட்டிக்கிட்டு வர்றீங்களோ? இது வீட்டுல இல்ல, காட்டுலாம் போய் வெட்டுறது. எங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்டினோன்னு அங்கெல்லாம் பழைய வயல் விட்ட காடுகள் அதுல இருக்குது பிரம்பு. கொஞ்சம் தூரத்தான் போகணும். கிட்டத்துல இருக்கிறது கொஞ்சம் பொலிட்டி குறைவு. அதனால கொஞ்சம் தூரம் போய் வேலைஞ்சு வரனாங்க. இப்ப காட்டுக்கு போய் தான் வெட்டணும். சரி, இப்ப கையில எல்லாம் இந்த இது வெட்டுறதுக்கு பாவிக்கிறதோ? இது மரத்துல போறது இழுக்க வராத பிரம்புல வெட்டுற வெட்டக்கூடிய அளவுல உயரமா இருக்கு. தடி நீட்டபடியா வெட்டுற உயரமா இருக்கிறத தடியில கட்டினோம்டா 10 அடி பிரம்பு 15 அடியில 12 அடி 20 அடியில வெட்டி கொள்ளலாம். வெட்டது உள்ளுக்குள்ள இருக்க அந்த அடிய போட்டு வெட்டுறவும் வசதியானது. சரி, நீளமா இருக்கிறதால வெட்ட. நீங்கள் இதுல பிரம்பில என்னென்ன மாதிரியான விஷயம் கூட மட்டும்தான் செய்றீங்களா இல்ல என்னென்ன? மண் கூட ஐட்டம், அந்த சின்ன அந்த
எருவள்ளக்கூடிய பசலையில் அதெல்லாம் அப்படித்தானே அந்த கூட அந்த கைகுடி வச்சிருக்கி இது என்ன மற்ற இருக்குது இந்த சந்தவழிய தேங்காயல் அதுகள் போடுறது தான் அந்த பெரிய கூடை. சில பேர் இந்த சின்ன இறால் சின்ன மீன்கள் அள்ளுறது பாவினைக்கும் எடுப்பாங்க. மணல் போடுறாக்களும் எடுப்பாங்க. அப்படியான பாவினைக்கும் எடுப்பாங்க அநேகமாக. சில வீடுகளில் பெண்கள் வந்து இடியப்பு தட்டு இலவரியா தட்டு மார்க்கெட் போற சாமான் வாங்குற கூட ஐட்டங்கள் எல்லாம் செய்வீங்க. நீங்கள் இந்த கூட வகையில தான் செய்வீங்க. இது 3 ஐட்டம் தான் செய்வீங்க. இதுக்கு என்ன பேர் இந்த கத்திக்கு? இது பிரம்பு கத்தியம் தான். பிரம்பு கத்தியம் தான் சொல்றது. சரி, சில பேர் சொண்டு கத்தியம் தான். சொண்டு கத்தி என்று சொல்றது. இப்ப நான் நீங்க வந்தோடனே தான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஏன் இந்த பிரம்பு இப்ப நாங்க பாக்குறதுக்கு பொதுவா எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரம்பு ஒரு தடி மாதிரி ஒரு குச்சி தடி மாதிரி இருக்குது. ஆனா இது அப்படி இல்லையா? சாதாரணமா நினைப்பாங்க இது சரியான முள்ளு முள்ளு. இந்த பிரம்பு தடியில முள்ளு இருக்கும். கத்தியால சீவி போட்டு வெட்டி தான் அதை பிடிச்சி கையில எடுத்துதான் கிழிக்கணும் சீவகன். சரி, அப்ப சரியான கஷ்டமா இருக்கு. சரியான கஷ்டம். ஒரு முள்ளு மொழியில் அடிச்சாலும் கூட ஒரு கிழமை கணக்கு போகும் அந்த விஷம் இறங்கு. அந்த விஷம் இறங்குறதுக்கு இதுதான் அந்த பிரம்பு தடி. இது எவ்வளவு உயரத்துக்கு சாதாரணமா வளரும் பிரம்பு? அது எப்படி ஒரு 15-20 அடி 15-20 அடியில இருக்கும். அப்படி போகும். இதுல எல்லா பகுதியிலையும் சுத்தி வர முள்ளு இருக்கு. சுத்தி வர முள்ளு இருக்கும். இந்த சாதாரணமா நம்மளோட கரும்பு இருக்கிற மாதிரி மொழியா மொழியில தான் புல்லு வரும். இலைக்கு கத்திய போட்டுதான் சீவி எடுத்து. சரி சரி, ஒரு புல்லு வகைதானே? புல்லு என்ன கொடி வகமாய். சரி சரி. இப்ப நீங்கள் 18 வயசுல தொடங்கினீங்க தானே? இப்ப இந்த பிரம்பு கூட நீங்க 18 வயசுல எவ்வளவு காசுக்கு நீங்க பின்னி கொடுத்த நீங்க ஞாபகம் இருக்கு? இந்த நேரங்கள்ல 8 ரூபா தான் ஒரு கூட. 8 ரூபா ஒரு கூட. இந்த கூட இது 8 ரூபா. இந்த கூட 8 ரூபா. 8 ரூபா. இந்த கூட 8 ரூபாய்க்கு நிச்சயமா கொடுக்க மாட்டோம். 18 வயசுல எத்தனை ஆண்டு வரும்? சாரமா நான் கொடுத்திருப்பேன் 90ஆம் ஆண்டு. 90ஆம் ஆண்டுக்கு முதல் 8 ரூபா. இப்ப இந்த கூட தேவையில்லை. இப்ப இந்த கூட 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஊருக்குள்ள. 1000 ரூபா ஊருக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் மட்டும் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. தொகையா கொடுக்குறேன் 800 ரூபாய்க்கு. 800 ரூபாய் கொடுக்குறீங்க. சரி, 1000 ரூபாய் வச்சாலும் நீங்க 90ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துல 8 ரூபான்னா மிச்சம் பாருங்க 992 ரூபாய் விலை கூட தானே. அந்த நேரம் 10 கூட கொடுத்தாதான் 80 ரூபாய் காசு கொண்டு வருவேன். ஆனா சாமான் விலைவாசிகளும் வித்தியாசம் அப்படி ஒன்று இருக்குது. இப்ப ஏன் இந்த பிரம்பு கூட கைத்தொழில் குறைஞ்சு கொண்டு போகுது? உங்களோட ஊர்ல குறைவு தானே? குறைஞ்சு கொண்டு போறது காரணம் இருந்தா அந்த வன் செயலால காடுகளும் சில பகுதியில் அழிஞ்சிருக்கி முட்டாக அழிஞ்சிருக்கி. சில சமயங்கள்ல யானை வெள்ள காலங்கள்ல அதுகளை சாப்பிட்டு அந்த கிழங்குகளை பிடுங்கி சாப்பிடுறதுனால அழிவடைந்திருக்கு. அதனால இது பின்தாங்கி போய் மற்றது இந்த சட்ட திட்டங்களும் கூடிய பாகம் இருக்குது. அதனால இந்த தொழில் பின்வாங்கி போயிட்டு சில மக்கள் இந்த மண் தொழில் அதுல ஈடுபாடு கூட எடுத்துட்டோம். இல்லாட்டி அண்ணன் 25-30 பேராக்கள்லாம் ஒரு நாளைக்கு போறது. இப்போ சாதாரணமா 10 பேராக்களுக்குள் 10 பேர் தான் இப்ப இந்த வேலைக்குள்ள போயின மண்ண முடிந்த தமிழ் கிராமம் இங்க ஊர்ல மட்டும். சிங்கள கிராமத்துக்குள்ள அதை விட வேற. சொருவில் ஊர்ல அந்த கிராமத்துல தமிழ் மக்கள் இருக்காங்க, அதுல வேற. அதுலயும் அப்படி ஒரு 10 பேர் போவாங்க. அப்படி தொழில் இருக்குது. இதுக்கு சரியான ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சா இப்ப செய்யறதுக்கு கிடைச்சா உங்களோட வருமானத்தை இதன் மூலம் ஈட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதுக்குரிய பிரம்பு புல்ல வெட்டுறதுன்றது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு. அது சரியான மூலப்பொருள்ன்றது வேணும் தானே பிரச்சனை. அடுத்தது இந்த கூட சீசன் வரும் ஜனவரிக்கு பிறகு. ஜனவரி பிறகுக்குள்ள மழை காலம் இல்லை தானே. அதுக்கு பிறகுதான் இந்த கூடையில் எடுக்கிற வகைகளுக்கு பிசினஸ் போகும். அது வரைக்கும் இந்த மழை காலம் போகாது, குறைவு. என்னட்ட முதல் எடுத்த கூடையில் அநேகமாக சாதாரண 8ஆம் மாதம் எடுத்த கூடையில் இப்பயும் ஸ்டோக்கில் இருக்குது. இப்போ ஸ்டோக்கில் இன்னும் போகல. சாதாரணமா ஒரு 75-80 கூட நான் கொடுத்த கூட இருக்குது. இப்பவும் இருக்கு. கடையில கொடுத்தது. அப்ப அதுவும் இந்த கடைக்காரன் இப்ப அவனுக்கு இடமில்லாத பிரச்சனையால எங்களோட மாமா ஒரு ஆள் வளவுதான் வச்சிருக்காரு அவ்வளவு கூடையிலும். அப்ப அது சரியா விற்கப்பட்டதான் உங்களுக்கு அதேமா என்னட்டே வரும் ஓட. நாங்க இங்க ஊருக்குள்ள முக்கியமா இந்த கூட செய்யறார்கள் 2 பேர் இருக்கோம் தமிழ்நாட்டுல. அந்த அவரு எங்களோட மாமா ஒரு ஆள் தான். அவருக்கு அவரால் கண்ட்ரோல் பண்ணாட்டி ஏலாட்டி என்னட்டா அந்த ஓர்டர்லாம் வரும். அவரால் இப்ப செய்யறதுக்கு இயலாது.
காரணம் என்ன, அவர் மாடு வளர்க்குறதுல ஈடுபாடு, பயிர் செய்யறதுல ஈடுபாடு. வேற தொழில் இதுல சரியான போதிய வருமானம் கிடைக்காடி அடுத்த தொழிலுக்கு போறது. வருமானம் வந்து அவருக்கு டைம் போதாது, போதிய அளவு டைம் இல்லை. மாட்டோடைய மினக்கிறது டைம் இருக்கு, வயலை பார்க்க டைம் இல்லை. அப்படியான இதால இந்த ஓடர்லாம் எனக்கு தான் பாருங்க. சரி, என்ன தேடி வருவாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த நம்மள இந்த ஷெட்டுக்கு முன்னாடி பெரிய கடை, நீங்க சில வேலை பார்த்துருப்பீங்க. அந்த ஆள் வந்து என்னட்டான் ஆர்டர் பண்றேன், இந்த சைஸ்ல இத்தனை கூட வேணும் அப்படின்னா நான் இனி வீட்டுல இருந்து செஞ்சு கொடுக்கலாம். அவன் இந்த பிரம்புல வேலை செய்யறேன்னா அது எங்களுக்கு கட்டாது. சாரமா இந்த கூட ஒன்றுக்கு 300 ரூபா செய்கூலி இருந்தாலும் எங்களுக்கு கட்டாது. நினைக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லை. சரி, அப்படியே வாங்க எஞ்சால். இதுல பின்னி வச்சிருக்கீங்க தானே? இது என்னது இதுல இருக்கிறது? இது அந்த கூடை, அந்த சின்ன கைகூடி கூடைன்ற அடிப்பாகம் தான் இது. அடிப்பாகம் இது அடுத்த கூடைக்கும் வரும், அடுத்த கூடைக்கு வரும். சாரமா இந்த இது வந்து நீளமா இருக்கும், பெரிய கூடைக்காக பெரிய கூடை நீளமா வரும். இப்படியே இடைக்க வச்சு பின்னி கொண்டு போறதானே ஒவ்வொரு. அப்ப இதுக்கு ஒவ்வொரு அடியில நடுவுல வர்றது சின்ன பிரம்பா இருக்கும், நீளம் சின்ன வெட்டிக்கு. இந்த பிரிவுக்கு வாரது மெல்லிய பிரம்பா வரும். இடையில வாரதை விட நடுவுல சுத்தி வார பிரம்புன்னு மொத்தம் சின்னதா இருக்கும். சின்ன இது மாதிரி சின்னதா இருக்கணும். இப்ப இது நான் பிரிக்கிறேன், இது 2 தானே இருக்கும். இது பிரிச்சு எடுக்கணும், பிரிச்சு எடுத்து வாரம். இப்படிதான் இந்த கூட. சரி சரி, அப்படியே இடையே ஓடிக்கொண்டு போனா சரி, ஓடிக்கொண்டு போனா சரி. சரி, இப்ப ஐயா, இப்ப இன்னொரு விஷயம், இது நீங்க அந்த பிரம்பு இதை வெட்டேக்க பச்சையா தானே இருக்கும். பச்சை கொஞ்சம் கொண்டு காய விடுங்க, காய போடுவோம், வெயில காய விடுவோம். ஆனா இப்ப காய விட்டா அப்புறம் முறியாதோ? இப்படி நீங்க வளைக்க முறியும். சில நேரம் தான் தண்ணிக்கு போட்டு தான் எடுக்க வரும். இப்ப தண்ணிக்கு போட்டா எனக்கு லேசா இருக்கும், சொட்டா இருக்கும். தண்ணிக்கு போட்டா இது இப்ப உடையும், காஞ்சிருந்தா உடை. இப்ப இன்னொரு விஷயம் ஐயா, இப்ப சிங்கள மக்கள் இந்த பிரம்பு கைத்தொழில நல்ல வருமானம் ஈட்டி நம்ம நினைக்கிறீங்களா? அவங்க சிங்கள மக்கள் ஆர்வம் கூட என்னன்னு சொன்னா, அவங்க அந்த பேக் கூடைகள், இடியப்பு தட்டுகள், அவரியா தட்டுகள், லைட் செட் அதுகள், மற்ற அந்த டஸ்ட்பின், பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு கொடுக்குற அந்த டஸ்ட்பின், அப்படியான ஐட்டங்கள், அப்படியான ஓடர்கள் அவங்களுக்கு வர செய்யணும். அதை செய்யணும். அப்ப ஏன் தமிழ் மக்களால் அப்படி செய்யலாம் நினைக்கிறீங்க? தமிழ் மக்கள் வந்து இப்படிதான், இந்த கூடிய வாகம் அதுல முயற்சி இல்லை. காரணம் என்ன, அவங்க வந்து பெரிய பெரிய இந்த கடையில் வச்சிருக்கிற ஆக்களும் சொந்தத்துக்குள்ள. அப்படியான இதால அவங்களுக்கு இந்த கூடுதலா கொழும்புக்கெல்லாம் ரதாவோட வேல்தனன்ற இடங்களுக்கு இது பண்ணுவார். அதனாலதான் அவங்க கூடுதலா அதுல மினக்குறோம். இப்ப சிங்கள மக்களால செய்ய முடிகிற ஒரு விஷயத்த தமிழ் மக்களால செய்ய இயலாதுண்டா அவங்களோட முயற்சி இல்லாத ஒரு விஷயம். முயற்சி குறைவு. அடுத்தது தமிழ் மக்களையும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க இந்த தொழில இருக்கிறார்கள். அந்த சந்ததிக்கு பிறகு இந்த கைத்தொழில பல 1-2 பேர் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் ரோட்ல முன்னுக்கு அங்கெல்லாம் இருக்காங்க. சிங்களாக்கெல்லாம் கூடுதலாக இருக்காங்க இதுல ஈடுபாடு. சரி, இப்ப எங்களோட வீடியோ பார்த்துட்டு சில நேரம் இந்த பிரம்புல உற்பத்தி செய்யக்கூடிய நீங்கள் கூட தான் உற்பத்தி செய்றீங்க, இப்படியான 3 வகையான கூட உற்பத்தி செய்றீங்க. இந்த அவங்களுக்கு தேவைன்னு சொன்னா, இப்படியான கூடைகள் தேவைன்னு சொன்னா கட்டாயம் உங்களோட நம்பருக்கு கால் பண்ணுவீங்கன்னா நீங்க உங்களோட உற்பத்திகளை நீங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க கடைசியா என்னென்ன விலைன்றத சொல்லிட்டு அப்படி முடிப்போம் ஐயா. 1000 ரூபாய்க்கு கொடுப்பேன். இது 1000 ரூபாய்க்கு மொத்த விலைக்கு? தனியா இல்ல தானே? தனியா இல்ல, மொத்த விலைக்கு 1000 ரூபாய். இந்த கூட இது வந்து 750 ரூபாய்க்கு கொடுப்பேன். 750 ரூபாய். இந்த வருஷம் விலை வித்தியாசம் இருந்தாலும் நான் பழைய விலை 750 ரூபாய்க்கு கொடுப்பேன். சரி, இது வந்து 1200 ரூபாய்க்கு கொடுப்பேன். 1200 ரூபாய் கொடுப்பீங்க. இதுல காட்டுற கூடைன்ற அளவு அதை விட நீங்கள் சில நேரம் வார வேடங்கள்ல இருந்தா சில நேரங்கள்ல விலை கொஞ்சம் மாறுபடலாம். மொத்த விலைக்கு தான் இந்த விலைகள் எல்லாமே சில நேரங்கள்ல மாறுபடும். இதுல பெருசா பேரம் பேசுறது எல்லாம் இல்லை. ஏன்னா ஐயாவுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சி, ஃபுல்லாவே இது உடல் உழைப்பு தான். எங்களுடைய வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க ஆர்டர் பண்ணி நீங்கள் மொத்தமா எடுக்க தான் இந்த விலை. சில்லறைக்கு விலை வேறுபடும். நம்பர் ஐயா நம்பரை நாங்கள் இந்த வீடியோலயே போட்டு வரோம். ஐயாவோட தொடர்பு பண்ணி நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இருக்காங்க என்ன முள்ளடா இதுல இருக்கிறதா? முள்ள இதுல இருக்கிறதா பிரம்பு. ஐயா விட போற இப்படி இருக்க வேண்டிய எதிர்பார்க்கலையே ஐயா. கவனம், கஷ்டப்படுறதில்லை. இதுல இருக்க வெட்டுங்க ஐயா.
இதுல இருக்க வெட்டுங்க. ஒரே வெட்டி எடுக்கும். கீழால போட்டு எடுக்க வேண்டியா? முடிஞ்சு அவ்வளோதான். பிரமினா உட்பகுதி தான் இது. பச்சை தண்ணியா தான் உட்பகுதி தான் இது. பிரமின உட்பகுதி தான் இது. ஆனா வெட்டுறதுக்கு முன்னும் இப்படிதான் இருக்கும். இது அந்த உள்ள இருக்கு முள்ளு ஆமா குடிக்கல முள்ளு. சின்ன சின்ன முள்ளு எல்லாம். சரி விஷம் உண்மையா விஷமா? முள்ள பாருங்க இந்த. சரி சரி அவ்வளோ அனுபவம் தான். அதுதானே நீங்கள் வச்சோன்னா கையை வச்சு இது பிரம்புக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற பகுதி இதுதான் நாங்கள் கூட பின்றதுக்கு எடுக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இப்படித்தான் இவ்வளோதான் முள் இருக்கும் பாருங்க. ஒப்படி முள்ளுண்டு நான் எதிர்பார்க்கல இப்படி முள் இருக்குமாண்டு. இவ்வளவுதான் முள் அப்படியே மரத்தோட வச்சு இதை விட பெருசா இருக்குமா? வெட்டி இதை விட பெருசா இருக்குமா? முள்ளு 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 இதே மாதிரி தான் முள்ளு. பிரம்பு அந்த வேப்ப மரத்துல உயரத்துக்கெல்லாம் போகும். 15 அடி 20 அடிக்கு வரும். ஆனா முள் இதை விட கொஞ்சம் பெருசா வருமா. அதையே அப்படியே வெட்டினதோடைய வச்சு மேலே இருக்கிற தோலை நீக்கி போட்டு இப்படியான பிரம்புகளை எடுத்து தான் பிரம்பு கூடையில் அதை செய்யணும். எப்படி சின்ன வயசுல டீச்சர் அடிச்சதோ? இது என்னது செய்றீங்க? பட்டின்னு சொல்லி பட்டி எடுக்கிறவங்க பட்டி எடுக்கிறது. இது கிலோ கணக்கு எடுப்பாங்க. இது கிலோ கணக்கு என்ன விலையை கொடுப்பினோம்? இது இப்போ இழுக்காம சீவாம 600 ரூபாய்க்கு எடுப்பாங்க. சீவாம இதுல இன்னும் சீவணுமோ? இதுல இன்னும் சீவோம் மெலிசா அதுக்கு சின்ன கத்திரி அஜி கத்தி அதில் போட்டு இப்படி இழுப்பாங்க. சரி சரி இழுத்து சீவுறது சீவினா சுத்தா வரும் மெலிசா. இந்த மாதிரி அந்த செட்டி கதிரி எல்லாம் பின்னதுக்கு அதை பாய்ப்பினோம் போல. மற்றது அது இப்படி சின்ன பட்டி இதை வாந்துன்னு சொல்கிறேன். வாந்துன்னு சொல்கிறது இது அந்த சின்ன இசிச்சியார் கதிரை. ஆமாம் ஆமாம் அந்த கதிரையில் எடுக்கிறது இதே சைஸ் பட்டி. சரி சரி இது அப்படியே காய எப்படியே வயர் கண்டிருப்பீங்க இதே சைஸ். ஆமாம் ஆமாம் அதே மாதிரி இதை சீவினா இது இதில் பின்னுவாங்க. சரி இது அப்படியே மெல்லிசா சீவி போட்டு அப்படியே காய விடணும். காய விட்டு பிறகு தான் சீவு. காய விட்டுட்டு தான் சீவுறது. நீங்கள் வந்து போட்டு காய போடுவாங்க. காஞ்ச உடனே சீவுறது. சரி 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 இன்றைக்கு காலையில் இப்போ இன்றைக்கு குளக்குறது நாளைக்கு காலையில் போடுவாங்க வெயிலில். பின்னரம் எடுத்துருவாங்க. சரி சரி சீவி போட்டு கொடுப்போம். சரி சரி நன்றி ஐயா. தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு கட்டாயம் எங்களோட வீடியோ பார்த்துட்டு ஹோல்ட் பண்ணுவீங்க. நன்றி ஐயா. சரி இன்றைக்கு இவ்வளோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. இன்னைக்கு ஐயாவோட சந்திச்சு நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். உண்மையாகவே எங்களுடைய பாரம்பரிய கைத்தொழில்கள் இருக்கு இல்லைங்க. ஃபுல்லாகவே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான கைத்தொழில்கள் இருக்கு. அந்த கைத்தொழில்கள்லாம் இப்போ ஒரு 10-15 வருடங்களாக அருகி கொண்டு போகுது. ஏன்னா அதில் போதிய அளவு வருமானம் கிடைக்கிறதில்ல, அல்லது அந்த தொழிலை செய்கிறதுக்குரிய மூலதனம் மூலப்பொருள் கிடைக்காம போறது, அல்லது வேற தொழிலுக்கு மக்கள் பழக்கப்படுதல், இப்படியான பல விஷயங்களால எங்களுடைய நாட்டுக்கு உரிய கைத்தொழில்கள் அருகி போறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்படியான கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குகின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த வழியில பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோ நாங்கள் அப்படியே முடிக்கிறோம். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிற மாதிரி வரைக்கும் விடைபெறுகிறோம். பை.